சட்டசபை சண்டித்தன சபையாக ஆகக்கூடாது. அதுதான் சட்டசபை சண்டித்தன சபையாக ஆக்கக்கூடாது. அதற்குரிய மரபுகள் ஒருபோதும் நீடிக்கக்கூடாது. எனவே முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு இருக்கிறத அது மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கக்கூடியது. ஜனநாயக உணர்வுபடுத்த அத்தனை பேரும். அது மட்டுமல்ல, ஆளுநர் இந்திய அரசியல் சட்டத்தில் அவர் எடுத்த பதவி பிரமாணம் ஆர்டிகிள் 159 159வது பிரிவுப்படி தவறான நடத்தை. அந்த 159 என்பது இருக்கிறத மக்கள் நலனுக்காகவும் இந்திய அரசியல் சட்டத்துக்காகவும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடமையை செய்வேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த கடமையிலிருந்து அவர் தவறி இருக்கிறார். எனவே அவருக்கு தார்மீக முறைப்படி அறவழிப்படி பதவியில் இருக்கின்ற dereliction of duty and the constitutional philosophy is completely abrogated.